இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களையும் 25 புதிய கட்டுமான திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருமண மண்டபம் சென்னை அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் 9.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னதான கூட்டம், முடிக்காணிக்கை மண்டபம் மற்றும் பல்நோக்கு கட்டடம். சென்னை ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயிலில் 2.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகம், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் 3.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியாளர் குடியிருப்பு, கோடம்பாக்கம் அருள்மிகு பாரதேஜீஸ்வரர் திருக்கோவிலில் 1.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உணவுக்கூடம் மற்றும் கலையரங்கம், சென்னை அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் 7.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியாளர் குடியிருப்பு, பக்தர்கள் தங்கும் விடுதி, அடுக்குமாடி குடியிருப்புகள், திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாத பெருமாள் திருக்கோயிலில் 1.9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியாளர் தங்கும் விடுதி. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். சந்தானம், 25 புதிய கட்டுமான திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அது எவையெல்லாம்? அதே போல இன்று அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இடம்பெற்றிருக்கு, எவ்வளவு கோடி ரூபாய் செலவுல அவையெல்லாம் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றன? திலகவதி, சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறநிலையத்துறை சார்பில் கிட்டத்தட்ட 104.77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 18 கோவில்கள்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள், திருக்குளப் பணிகள், பக்தர்கள் தங்கும் விடுதி, விருந்து மண்டபம், அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு, அன்னதான கூடம், முடிக்காணிக்கை மண்டபம், காதுகுத்தும் மண்டபம், வணிக வளாகம் என கிட்டத்தட்ட 18 கோவில்கள்ல 25 புதிய கட்டிட பணிகள் 104.77 கோடி மதிப்பீட்டுல இந்த 18 கோவில்கள்ல கட்டப்பட்டிருக்கிறது. அதனை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்துல காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடன் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு, அதே போல இந்து சமயத்துறை அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருவன் ஆகியோர் இருந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வந்த முதலமைச்சர் முதலாவதாக பார்த்தோம்னா இந்த மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய 3 சக்கர ஆட்டோக்களை துவங்கி வைத்தார். அதன் பின்பு தற்போது இந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 104.77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18 கோவில்கள்ல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 25 புதிய கட்டிடங்களை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து வருகிறார். திருப்பதி 25 புதிய கட்டுமான திட்டப் பணிகள் அப்படிங்கும் போது அது எந்தெந்த மாவட்டங்களில் இடம்பெற்றிருக்கு, குறிப்பாக ஒரு சில கோயில்கள் எந்தெந்த கோயில்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிறிய கோவில்கள் எல்லாம் இந்த திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரும்பாலான அதே போல இந்த பெரம்பத்தூர் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய கூடுதல் வகுப்பறைகளும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து வருகிறார். கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அது மட்டும் இல்லாமல் வேலூர், தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 18 கோவில்களுக்கு தற்போது திறந்து வைத்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.